என்னவென்றால் நற்கருணை. கத்தோலிக்க திரு அவையிலே ஒவ்வொரு திருப்பலியிலும் அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய உடலும் இரத்தமாக அது மாறுகின்றது. இங்கே மாற்றம் பெறுகின்ற பொழுது இயேசு நம்முடைய நாவின் வாயிலாக உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புகளையும் தொடுகின்றார். ஏன் நம்முடைய ஆன்மாவை கூட தொடுகின்றார். ஆக இயேசு தொடுகின்றார். ஆனால் இங்கே எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? ஏன்னா நிறைய பேர் நற்கருணையை பெற்றுக்கொண்டு எதையுமே பெறாது போல போய் உட்கார்ந்து திரும்ப பேசிட்டு இருக்கிறாங்க, அல்லது ஃபோனில் பேசுகிறாங்க, அல்லது உடனே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. சரி, நற்கருணை பெற்றுக்கிறோமே, இயேசு எனக்குள்ளே வந்திருக்கிறாரு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்கார்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் என்னுடைய உடலில் இருக்கின்ற அந்த இயேசுவோடு இப்படிய அனுபவத்தை நான் பெறுவதற்கு சில நிமிடங்கள் அமைதியாக இருந்து அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் கூட இன்று பலருக்கு இருப்பதில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது பெற்ற இயேசுனுடைய அந்த அனுபவத்தை எப்படி பெற முடியும்? ஆக இயேசுவை நற்கருணையின் வாயிலாக பெறுகின்றோம். சில நிமிடங்கள் அமர்ந்து அதை தியானிக்க வேண்டும். இயேசு எனக்குள் இருக்கின்றார், என்னுடைய உடலில் ஒவ்வொரு பாகங்களையும் தொட்டு கொண்டிருக்கின்றார், என்னை அரவணைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த உணர்வு, அந்த நம்பிக்கை